அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் கும்பராசிக்கு மார்ச் 2026 உடல் ரீதியா மன ரீதியா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி அனலைஸ் பண்ணலாம். இந்த கும்பராசிக்காரர்கள் பொதுவாக மனநிலை அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாருமே எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. எல்லாரையும் நம்ம அரவணைச்சு எடுத்துட்டு போகணும். அதுதான் கும்பராசிக்காரர்கள் பண்ணாவே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வராது. இன்னொரு விஷயம் அவங்க கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்க நிறைய ஐடியாஸ் அவங்களுக்கு வரும். இண்டிபெண்டா யோசிப்பாங்க. அவங்களோட ஐடியாஸ் சில பேரால ஏற்றுக்க முடியாது. அதனாலேயே அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லும் போது யாரா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க மனநிலையில கொண்டு வாங்க. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம எந்த ஒரு விஷயம் புதுசா சொன்னாலும் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு எண்ணம் கும்பராசிக்காரர்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க உங்களுக்கு எந்தெல்லாம் ஐடியா வருதோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அதுக்கான சூழ்நிலை, அதுக்கான மக்களை சந்திக்கிற வாய்ப்பை இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதனாலே உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படுது. இப்போ உடல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் பாதிக்கப்படுது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. ஸோ நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதால தேவையில்லாத பயம், தேவையில்லாத பதட்டம், மனக்குழப்பம், மன சஞ்சலம், மனம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாகவே வருது. அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் யாருக்கு அதிகமாக பாதிக்கப்படும்னா, இந்த வெரிகோஸ் வைன் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். அப்போ படுக்கும்போது காலுக்கு ஒரு 2 தலைக்காணி வச்சுட்டு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க மிக முக்கியமாக எடுக்க வேண்டியது பூண்டு, மஞ்சள். அதை பூண்டு பால்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கு. அது எப்படின்னா, ஒரு 8 பல்லு பூண்டை பசும்பாலில் போட்டு காய்ச்சணும். காய்ச்சின பிறகு அந்த பூண்டை முதல்ல சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க பாலில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகு தூளும் கலந்து நைட்டு மட்டும் இந்த பூண்டு பாலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்கும். அதே போல் இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை கரெக்டாக சரியாகக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டு பாலுக்கு உண்டு. இவங்க மனநிலை அதிகப்படியான ஓவரா ஆக்டிவேட்டா இருக்கும். எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால மனசுக்கு நீங்க ஓய்வு கொடுக்கறதால அது தூக்கம் சரியா வராது. நீங்க தூக்கத்துல புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க தவிர டீப் ஸ்லீப் போகாது. அப்ப என்ன பண்ணணும்னா, நைட்டு பால் குடிக்கும் போது கசகசா கலந்து எடுத்துக்கலாம். அது பெஸ்டா இருக்கும். ஸோ இது எல்லாம் மகர ராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணாலும் கும்பராசிக்காரர்களும் இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒத்துப்போகும். இன்னொரு விஷயம், கும்பராசிக்காரர்கள் உடல் நிலையை கண்டிப்பாக நீங்கள் கவனத்தை வைக்கணும். கவனம் வைக்கலாம். அது எங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதால என்ன மாதிரி பிரச்சனை வேணால் கிட்னி ஃபங்க்ஷனை பாதிக்கும். ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் பாதித்தா அடிக்கடி இந்த ஞாபக மறதி பிரச்சனைகள் வரும். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். ஒரு சாவியை எங்கே வச்சேன், பைக் எங்கே பார்க் பண்ணேன், ஹெல்மெட் எங்கே வச்சேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கும்பராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அவங்க உணவுலேயே சரியாக இருக்கும். நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய சித்த மருத்துவத்தில் திரிபலா சூர்ணம், சண்டமாருத செந்தூரம், இது எல்லாம் உடம்புல இருக்க நச்சுக்களை நீக்கக்கூடியதா மருந்துகள் உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அமுக்ரா சூர்ணம் பாலில் கலந்து சாப்பிட்டாலும் நரம்பு தளர்ச்சி சரியாகும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சித்த மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செல்ஃபாக மெடிசன் எதுவுமே எடுக்கக்கூடாது. மெடிடேஷனும் அப்படிதான். தகுந்த குரு கிட்ட போய் கற்றுக்கிட்டு தவ பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு வந்தால் கும்பராசிக்காரர்கள் மார்ச் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய முத்திரைகள் என்ன முத்திரைகள் அவங்க பண்ணலான்னு பார்த்தோம்னா, வாயு முத்திரை பண்ணலாம். வாயு முத்திரை இதுதான். ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட அடிப்பகுதியில் டச் பண்ணி கட்டை விரல் மடக்கி வச்சுக்கணும். இந்த வாயு முத்திரை என்ன பண்ணுன்னா, வாதம் சார்ந்த பிரச்சனையை இல்லாமல் பண்ணணும். ஏன்னா கும்ப ராசிக்காரர்கள் வாதம் சார்ந்த பிரச்சனைகள் மேலோங்கும். அப்போ இந்த வாயு முத்திரை தினசரி 20 நிமிஷம் எப்பெல்லாம் ஓய்வா இருக்கீங்களோ அப்போ நீங்க பண்ணா போதும். ஆனால் தொடர்ந்து பண்ணணும். தொடரும் பயிற்சி தான் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த நரம்பு பிடிச்சி இருக்க ஸ்கயாட்டிக்கா பிரச்சனைகள்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் அதிகமாக வரும். அதனால இடுப்பு வலி, முதுகு வலி அது எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். அது எதுனா, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். சுண்டு வரலுக்கு கீழே ஒரு கோடு கீழ்ச்சிக்கிட்டே இதுக்கு நேராக இருக்கும்.
இந்த புள்ளியை வந்து ஒரு 50 முறை நீங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். இல்லாட்டி 1 நிமிடம் அளவுக்கு கொடுத்தா போதும். 2 கையிலையும் பண்ணணும். காலை மாலை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்து இந்த இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஸோ அவங்க இந்த மார்ச் மாதத்துல என்ன அவங்க கும்பராசிக்காரர்கள் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் தேவை கிடையாது. உங்களுக்கு எந்த புது ஐடியா இருந்தாலும் அதை எழுதிங்க. மற்றவங்கள அதை ஏற்றுக்கணும் சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கும்பராசிக்காரர்கள் வளர்த்துக்கிட்டாவே இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு நல்லபடியா போகும். கும்பராசிக்காரங்க வந்து இந்த மார்ச் மாதம் மிக அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகுது கண்ணும் பல்லு தான். அப்போ என்ன பண்ணலாம்னா, கண் சார்ந்த பிரச்சனை, கண்ணில் எரிச்சல் வருது, கண்ணில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் வாங்கி ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி 2 கண்ணுலையும் அந்த மாதிரி 15 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் சூனிய முத்திரையும் பண்ணலாம். எங்க காது சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கும்பராசிக்காரர்கள். சூனிய முத்திரை வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்படின்னா, நடு விரல் வந்து கட்டை விரலோட அடிப்பகுதியை டச் பண்ணிட்டு கட்டை விரல் மடக்கிக்கணும். இதுதான் வந்து சூனிய முத்திரை. இந்த முத்திரை வந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் பண்ணால் நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, அவங்க மைண்டு வேலை பண்ணுற ஸ்பீடுக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்காது. இது வந்து அவங்க கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த மனசையும் உடலையும் அவங்க கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். நன்றி, வணக்கம்.